தவிக சார்பில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட ஆதவ் அர்ஜுனா வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டனர். அந்த வகையில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை இணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்கோ நகரில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் தற்போது ஆதவ் அர்ஜுனா வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். குறிப்பாக இன்று காலை 700 மீட்டர் தொலைவில் இருந்து ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக நடந்து வந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி அவருக்கான அந்த வரவேற்பை கட்சியினர் வழங்கியிருந்தார்கள். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக சார்பில் கார்த்திக் மோகன் களங்காண்கிறார். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் SR விஜயகுமார் களங்காண்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆதவ் அர்ஜுனா களங்காண்கிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் ரோசினி திருநர் என்பவர் இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்தந்த கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக அறிவிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கிவிட்டனர். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ஆதரவாளர்களுடன் ஆதவ் அர்ஜுனா தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.